அந்த விஸ்வநாதனோட புத்திசாலித்தனத்தை நினைச்சு ஆச்சரியப்படுறதா இல்ல உங்களோட முட்டாள்தனத்தை நினைச்சு தலையில அடிச்சுக்கிறதான்னு எனக்கு தெரியல. சார், ஏற்கனவே நாங்கள் ரொம்ப நொந்து போயிருக்கோம். மறுபடியும் எங்களுக்கு எல்லாராதீங்க. இப்போ நாங்கள் என்ன பண்ணணும்னு மட்டும் சொல்லுங்க. இல்ல, சட்டப்படி அவனை உங்களால எதுவும் பண்ண முடியாது. மினிமம் வக்கீல் நோட்டீஸ் கூட அனுப்ப முடியாது. அதுதான் இன்னைக்கு உங்களோட நிலைமை. சார், எல்லாம் கிளீனா இருக்கு. திருடிட்டு போற இடத்துல தன்னோட கைரேகை அழிச்சிட்டு போற திருடனை பத்தி தான் நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஆனா இந்த விஸ்வநாதன் கைரேகைய படாம திருடி இருக்கான். இன்னும் சொல்ல போனா உங்க கையாலேயே குடுக்க வச்சு எல்லாத்தையும் வாங்கிட்டு இருந்திருக்கான். தோண்டி துருவி பார்த்தா சட்டம் உங்களுக்கு எதிராக பாயறதுக்கு தான் வாய்ப்பு இருக்கு. சார், இதை கேட்கவங்க நாங்க வந்தோம். இத பாருங்க, எந்த வக்கீல்கிட்ட போனாலும் இந்த வார்த்தையை தான் கேட்டாகணும். ஏன்னா நீங்க பண்ண தப்பு அப்படி. அவன் பண்ணது பச்சை துரோகம் தான். அது எனக்கும் உங்களுக்கு தான் தெரியும். சட்டத்துக்கு அதை புரிய வைக்கணும்னா அதுக்கு எவிடன்ஸ் வேணும். ஆனா அந்த மாதிரி எதுவும் இதுல. இந்த கம்பெனில அவன் மேனேஜருங்கிற பொறுப்புல இருந்த வரைக்கும் நீங்க எந்த குத்தமும் அவன் மேல சொன்னதில்லை. நீங்க வாய் வார்த்தையா கொடுத்த பவரை அவன் தனக்கு சாதகமா மிஸ்யூஸ் பண்ணிக்கிட்டான். இந்த 2 பாயிண்ட் தான் நம்ம கிட்ட இருக்கு. ஆனா அதையும் ப்ரூவ் பண்ணணுமே. நான் என்ன பண்ண முடியும் சொல்லுங்க. சார், இப்போ என்னதான் சார் பண்ணணும்? நாம ஜெயிக்கிறதுக்கு சான்ஸே இல்லை. அதையும் மீறி ஏதாவது நஷ்ட ஈடு கேஸ் போட்டோம்னா அது வருஷ கணக்கில் இழுத்துக்கிட்டே போகும். கடைசியில் நீங்க கூட்டி கழிச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆகிற செலவு உங்களுக்கு அதிர்ச்சியா இருக்கும். அப்போ அவன் ஆஃபீஸ் வாசல் நின்று மண்ணை தூவிட்டு அப்படியே போக சொல்றீங்களா? ஏன் சார், ஏமாந்தவனுக்கு நியாயமே இல்லையா? பாத்தீங்களா, இந்த மாதிரி முன்கோபத்தால நீங்க நிறைய இழந்திருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். கோர்ட்டு மூலமா அவனை நாம எதுவும் பண்ண முடியாது. வேணா ஃப்ரெண்ட்லியா ஒரு அட்வைஸ் பண்றேன். அந்த வழியில நீங்க முயற்சி பண்ணி பாருங்க. என்ன, அவனை அப்படியே அடிச்சு தூக்க சொல்றீங்களா? அதேதான். ஆனா அதை கொஞ்சம் புத்திசாலித்தனமா செய்யணும். புரியுதா? புரியல சார். யாராவது கட்ட பஞ்சாயத்து ஆட்களை அப்ரோச் பண்ணுங்க. இப்போதைக்கு உங்களால அதுதான் முடியும். இல்ல பொலிட்டிக்கல் சைடுல யாராவது பவரான ஆளுங்க இருந்தா அவங்கள ட்ரை பண்ணி பாருங்க. இத பாருங்க, அவன் குறுக்கு வழியில பயணம் போறவன். உங்களால நேர் வழியில போய் அவனை பிடிக்க முடியாது. நீங்களும் குறுக்கு வழியில போனாதான் அவன் சிக்குவான். இப்ப உங்களுக்கு இருக்கிற ஒரே வழி அதுதான். சார், எங்களுக்கு அந்த மாதிரி ஆள் யாருமே தெரியாது. சார், எனக்கு ஒருத்தர் தெரியும் சார். அப்புறம் என்ன, அந்த வழியை ட்ரை பண்ணி பாருங்க. யாரியா? நீங்க நேர்ல வாங்க சார், அவரை நான் அறிமுகப்படுத்துறேன். சரிங்க சார், ரொம்ப தேங்க்ஸ். நான் கிளம்புறேன். இத பாருங்க, ஃப்ரெண்ட்லியா அட்வைஸ் சொல்றேன். நீங்க எந்த காரியத்தை செஞ்சாலும் நல்லா யோசிச்சு செய்யுங்க. தயவு செஞ்சு அவ்வளவு ஈஸியா யாரையும் நம்பிடாதீங்க. சரிங்க சார். சார், உங்க ஃபீஸ் எவ்வளோன்னு சொன்னீங்கன்னா? ஒன்றும் வேண்டாம். உங்களோட நிலைமையை பார்த்த உடனே உங்ககிட்ட ஃபீஸ் கேட்கறதுக்கே மனசு வரல. நீங்க கிளம்புங்க. ரொம்ப நன்றி சார். வாங்க. வர்றேன் சார். அம்மா, என்னம்மா வேண்டிக்கிட்ட? டேய் மகேஷ், நீ எங்கடா இங்க? ரமானி கோயிலுக்கு போயிருக்கிறதா சொன்னா. அதான் இந்த ஏரியாவில் இருக்கிற ஒவ்வொரு கோயிலா ஏறி இறங்கி உன்னை தேடிக்கிட்டு இருக்கேன். எப்படியோ என்ன தேடுற சாக்குலையாவது கோயில் படிக்கிட்ட மிரிச்சு இல்ல. இனிமே உன் வாழ்க்கையில நல்லது தானே நடக்கும். நீ வேணா பாரு. அதெல்லாம் சரி, என்ன வேண்டிக்கிட்ட? என்ன பெருசா வேண்டிக்க போறேன்? எல்லாமும் வேண்டிக்கிற மாதிரி தான். என் மகனோட வாழ்க்கை நல்லா இருக்கணும்னு வேண்டிக்கிட்டேன். என்ன லஞ்சம் தரதா வேண்டிக்கிட்ட? லஞ்சமா? அதான் நான் வேண்டியது நீ கொடுத்தா உனக்கு 108 தேங்காய் உடைக்கிறேன், பொங்கல் வைக்கிறேன்னு டைப்புக்கு ஏற்ற மாதிரி வேண்டிப்பாங்களே, அத சொன்னேன். வாய கழுவுடா. நேர்த்திக்கடனா லஞ்சங்கிறியா நீ? என் பாஷையில அதுக்கு பேரு லஞ்சம் தான். உன் பாஷையும் நீயும். அந்த சாமி தான் உன்னை திருத்தணும். அது போட்டோம், எதுக்காக என்ன தேடி வந்த? உன் வேண்டுதல ஒண்ணு நிறைவேறிடுச்சுன்னு நினைச்சுக்கோயேன். வேண்டுதலா? அம்மா, லீனா உன் மருமக
அவளை தேடி தானே நீ மெட்ராஸ்க்கு வந்திருக்க. பாக்குறது மட்டுமா, பார்த்து அவகிட்ட பேசி எப்படியாவது உங்க 2 பேரையும் ஒன்னா சேர்த்து வைக்கணும்னு தானே நான் ஆசைப்படுறேன். நான் வயசானவ, நாளைக்கோ நாளன்னைக்கோ காலம் வந்தா போய் சேர்ந்துட போறேன். எனக்கு அப்புறம் உனக்கு யாருடா இருக்கா? நீ மொட்டை மரமா நிப்பியே. உன் விருப்பத்துக்கு தடையா நான் இருப்பேனா? லீனா முன்னாடி உன்னை கொண்டு போய் நிறுத்துறேன். நீ என்னென்ன கேள்வி கேட்கணும்னு நினைக்கிறையோ கேளு. அதை எடுத்துக்கிறதும் எடுத்துக்காததும் அவளோட விருப்பம். என்னடா சொல்ற? ஆமாம்மா, என்னோட அம்மாக்காக நான் கஷ்டப்பட்டு தேடி அலைஞ்சி லீனா இருக்கிற இடத்த கண்டுபிடிச்சிட்டேன். நிஜமாவாடா சொல்ற? பகவானே, என் வேண்டுதல் வீண் போகலப்பா. என் மருமக கிடைச்சிட்டா, எனக்கு அது போதும். அது சரி, கஷ்டப்பட்டு தேடி கண்டுபிடிச்சது நானு. தேங்க்யூ மட்டும் மிஸ்டர் சிவனுக்கா? அட போடா, அந்த ஆண்டவனோட அருள் இல்லைன்னா உன் பொண்டாட்டி உன்னால கண்டுபிடிச்சிருக்க முடியுமா? ஏண்டா, அவ எங்க இருக்கா, எப்படி இருக்கா, கோவமா இருக்காளா, நல்லா இருக்காளாடா? நீ அவகிட்ட பேசினியா? இதை பாரு, என்கிட்ட ஏதோ கேட்கணும்னு நீ நினைச்சனா என்ன கேட்காது. எதுவா இருந்தாலும் அவட்ட கேளு. வாடா, இப்பவே போய் பார்த்துட்டு வந்துடலாம். அவ தனியா இருக்கும்போது நம்ம அங்க போனாதான் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். அப்ப அவ தனியா இல்லையா? யாரு கூடடா இருக்கா? என்கிட்ட எதுவும் கேட்காதம்மா. அவ இப்ப எந்த நிலைமையில இருப்பாளோ, எந்த சீன் போடுறதா இருந்தாலும் நீ அவகிட்ட சீனை போடு. சீன் போடுறதுன்னா? அது அதை விடுமா. ஏண்டா, என் மருமகளை பார்த்த உடனே நான் என்னடா பேச போறேன்? வா, வந்து என் மகனோட நல்லபடியா குடுத்தத நடத்துன்னு தானே கேட்க போறேன். இத நீ ஸ்ட்ராங்கா கேளு, எனக்கு அது போதும். சரி சரி, இப்ப நம்ம நேரா ரமா வீட்டுக்கு போயிட்டு அங்க இருந்து லீனா வீட்டுக்கு போலாம். வா. ஃபேர் அண்ட் லவ்லி வழங்கும் ரோஜா கூட்டம்